வணக்கம் சொந்தங்களே. ஒரு சேட் நியூஸ். நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அப்செட் ஆகிருச்சு. வயல்லேருந்து வெளியே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா குச்சி ஏற்றிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வயல்லேருந்து ரோட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இறக்கங்க. அப்படியே டிப்பர் போட்டு அழுத்தி வண்டி அப்படியே அப்செட் ஆகிருச்சு. அப்போ தான் ஓட்டிகிட்டு போனாங்க. தெய்வ செயலாக பார்த்திங்கன்னா எதுவுமே ஆகலைங்க. அப்போ நல்லா தான் இருக்காங்க. ஸோ வண்டி மட்டும்தான் அடி, அது பிரச்சனையே கிடையாது. எதுக்கு இந்த வீடியோ மெயினாக போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் டாப் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் நமக்கே ரீல்ஸ்லாம் அனுப்பும்போது டாப் இல்லாமல் ஓட்டி தான் போடுறீங்க. தயவு செய்து டாப்பு போட்டு வண்டி ஓட்டுங்க. டாப்பு போட்டால் மட்டும்தான் நமக்கு சேஃப்டி. நல்லா ஹெவியாக போடுங்க. டாப்புக்கு செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. நல்லா ஹெவியாக போடுங்க. அதுதான் உங்களை காப்பாற்றும். இந்த கீரு சந்திலே ஆயில் ஊற்றி போச்சா? இதோட ஆயில் ஆமாம், இதுலேயே வந்துடுச்சு. அந்த நட்டில் தான் ஊற்றணும். இது ஃப்ரீயாக இருக்கனால இது கழட்டேச்சு. வேறு அங்கே ஏதோ ஆயில் வருதா பாரு, வந்ததுன்னா நட்டு போட்டுருணும். அதில் பண்ண அழுக்காயிடும். மொட்டை சேலை மொட்டத்தில் மொட்டையா தூக்கணுமா? உனக்கத்திலம்மா வாய் திறந்து வேணாமா? பண்ணக்கூடாது. வாங்கிக்கலாம், வெயிட் பண்ணு. தட்டுறாங்க. போதும், அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இருந்துட்டு போகுது. இருக்கிற மட்டும் படிமளவு தட்டு வாங்கிக்கலாம். உழந்து போச்சு. எழுந்த மாட்டோம். அப்படி கூலண்ட் ஊற்றிடுச்சு, ஆயில் ஊற்றிடுச்சு. டீசல் காசு இல்லையா? டீசல் கம்மியாக போச்சு. டீசல் கொஞ்சம் போயிருக்கோம். ஒரு 5 லிட்டர் இருக்கும். வாங்கிட்டு ஊற்றவே இல்லை. பரவாயில்ல. இல்லைன்றதா ஒரு கேன் டீசல் முடிச்சுட்டு வேறு வந்தீங்க. ஸ்டார்ட் ஆகாது. பேனெல்லாம் எடுத்துட்டு வெயிட் பண்ணுறா. வாரம் வா திரும்பி இங்கே தான் வருவாங்க. வந்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி அப்செட்டே ஆனது இல்லைங்க. இதுதான் முதல் டைமு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சேஃபாக வெளியே வந்துட்டார். தெய்வ செயல் தான் அதெல்லாம்.
அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கொஞ்சம் ஊற்றணும். அது இல்லாமல் கீர் ஆயில் கொஞ்சம் ஊற்றணுங்க. கீர் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, வாங்கிட்டு வந்து ஊற்றணும். சரி இப்போதைக்கு ட்ரையல் பார்ப்போம் அப்படின்ட்டு எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்து வண்டிக்கு தான் டாப் இனிமேல் ஹெவியாக கட்டிடலான்னு. இதுக்கு முன்னாடி ஈரோடு டாப் தான் இருந்தது. அப்புறம் நம்ம இப்போ ஆத்தூர் டாப் மாதிரி கட்டிக்கலான்னு ஒரு பிளானு. வண்டி அப்செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா இன்ஜின் ஆயில் பூரா கீழே போயிருக்கோம். அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜின் சீஸ் ஆயிரும். அது இல்லாமல் ரேடியேட்டர், கூலண்ட்டு, டீசலு, வண்டி அப்செட் ஆச்சுன்னா ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு ஒரு சர்வீஸ் பண்ணி ஓட்டுறது பெஸ்ட்டு. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஒரு அரை வெயில் ஓட்டியிருப்போம், 1/2 அன் ஹவர் ஆகிருக்கும். நல்லா தான் ஓடுது. வண்டி டிராக்டர் எடுக்கிறீங்கன்னா மொதல் வேலை டாப்பு கட்டுறது. டாப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கும் சேஃபு ப்ளஸ் வண்டிக்கும் சேஃபு. சீட்டிலாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கு. நான் உட்காந்துருக்கிறதே ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்குறேன். சைலன்சர்லாம் வளைஞ்சிருந்ததுங்க. இப்போ தான் தட்டி நிமித்தி அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி சாஞ்சி பார்த்தீங்கன்னா அப்பா வந்து எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே அப்பாவே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பு கிடச்சி அந்த கேப்லேயே பூந்து வந்துட்டாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தாங்க இதை பொறுத்த வரைக்கும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியெலாம் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான். அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது தான். ஒரு வேளை எங்கள் அப்பா வெளியே வர முடியாதுன்னு உள்ளே இருந்திருந்தா மேபி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அந்த அப்செட் ஆன செகண்டில் அவருக்கு தோணியிருக்கு வெளியே வந்துடலாம், நம்மளால் முடியும்னு. பயந்துக்கிட்டே இருந்திருந்தாலும் கஷ்டங்க. அடுத்து பின்னாடி டிப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள ஆரம்பிச்சிருச்சு. வண்டியும் ரன்னிங்கில் இருந்தது வேறு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயல் உழவோட்டிகிட்டே வந்துட்டேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. டெம்பரேச்சரும் நார்மல் தாங்க. ஸோ புகைலாம் வர்றது அந்த மாதிரி எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ சில்லற வேலை மட்டும் கொஞ்சம் இருக்குங்க. இந்த பானட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடுக்கி எடுக்கிறது, இது நிமித்துறது, பவுக்குண்டுக்கு வெல்டு வைக்கணுங்க. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிழிச்சிருச்சு, அப்படியே இது ஃபுல்லாக கிழிச்சிருக்கு. ஸோ ஓகே தான், மற்றபடி எந்த இதுவும் இல்லை. ஆயில் பார்த்தீங்கன்னா ஊற்றியாச்சு. டாப்பு போடணுங்க, மக்காடு கொஞ்சம் நிமித்தணும், மற்றபடி எந்த வேலையும் கிடையாதுங்க. சூப்பராக இருக்குது. பேக் டு ஃபார்ம் தான். இதுதான் நம்ம வண்டி டாப்புங்க. எல்லாத்துக்கும் தெரியும், ஈரோடு டைப் டாப்பு தான் போட்டிருந்தோம். அதுக்குள்ளே வேறு ஏதோ தூக்கி வெயிட்டை வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலி இந்த கால் இருக்குது இல்லைங்களா, இது வந்து டோ வாரத்தில் முட்டிக்கிச்சிங்க அப்செட் ஆனவுடனே. இது இல்லை அப்படின்னா மொத்தமாக போட்டு அமைக்கிருக்குங்க. இது முட்டினதுனால இதிலேருந்து கிடச்ச கேப்பில் பார்த்திங்கன்னா அப்போ பூந்து வந்துட்டாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்ததுக்கப்புறம் வண்டியை நிமித்துறதுக்காக இழுத்துருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டாப் நல்லா அமுங்கி போச்சுங்க. இந்த ஒரு கால் தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தாங்கி பிடிச்சிருந்தது. ஸோ சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஏதோ அந்த காலத்தில் போட்ட டாப் தான் இருந்தாலும் ஓரளவுக்கு காப்பாற்றிருச்சு. சின்ன சின்ன சிராய்ப்புகள் மட்டும்தாங்க. மற்றபடி இதுக்கு தான் மெயினாக வந்து டாப் போடுங்கன்னு சொல்கிறது. எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா டாப் போடாமல் இதாகிருக்காங்க. அதனால் மறக்காமல் நம்ம சொந்தங்கள் வண்டி எடுத்தீங்க அப்படின்னா தயவுசெய்து டாப் போடுங்க. நான் எல்லாத்துக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். கடைசியில் இப்போ நமக்கே ஒரு இன்சிடெண்ட் டாப் இருந்ததுனால தப்பிச்சோங்க. சீட்டு சொல்லியிருந்தேன் நெளிஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் கமந்தப்பெல்லாம் சீட்டு நல்லா தான் இருந்ததாம்மா. அதுக்கப்புறம் டிராக்டர் நிமித்துறேன்னு சொல்லி இழுத்தப்போ தான் ஃபுல்லாக கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குங்க. ஸ்டேரிங்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேப்பே மாறி இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு மாதிரி அந்த பக்கம் சாஞ்ச மாதிரியே இருக்குது. ஓகே தாங்க, மற்றபடி எல்லாம் ஆல் ஓகே. அப்பாவும் நல்லா இருக்காங்க. ஹீரோவும் இப்போ நல்லா ஆயிடுவார் கொஞ்சம் நேரத்தில். மெக்கானிக் வர சொல்லியிருக்கோம். பிரேக் லைனிங் அடிக்கணுங்க. அதுக்கப்புறம் சில்லற வேலை சொன்ன மாதிரி போடணும். ஓகே, ரெடி பண்ணிவிட்டு வீடியோவில் வரோம். ஃபஸ்ட்டு டிராக்டர் எப்படி வந்து கவுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேடுங்க, அதுக்கப்புறம் ஒரு பள்ளம், மறுபடியும் ஒரு மேடு, அப்புறம் ஒரு பள்ளம். ஃபஸ்ட் டைம் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இறக்கி ட்ரெய்லர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு புதர் இருந்ததுங்க. அங்கே இறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்க, அந்த புதர்லேயே வந்து இறக்கியிருக்காங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த புத்துக்கண்ணுன்னு சொல்லுவாங்க, கரையான்லாம் கூண்டு கட்டி வச்சுருக்கோம். அது புதரில் இருந்ததுனால சரியாக தெரியல. டயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது மேலே ஏறி இருக்குது. ஏறினோடனே ஒரு அப்செட் ஆகிருச்சு. அப்செட் ஆகி திரும்பி ஒரு ரோல் ஆகிருக்குங்க. டிப்பரும் வெயிட் இல்லைங்களா, அதனால் அழுத்த ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டாப்பு இப்படி ரொட்டேஷன் ஆனதில் கட் ஆகி கரெக்டாக டோவாரத்தில் டாப்போட ஒரு கால் வந்து முட்டு கொடுத்து டிராக்டர் அப்படியே கவுந்து நின்றுச்சு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அப்பா பூந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆஃப் பண்ணாங்க. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ரன்னிங்கில் தான் இருந்தது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா டாப்பு கட்டுங்க. வண்டி எடுத்தீங்க அப்படின்னா தயவுசெய்து டாப்பு கட்டுங்க. டாப்பு கட்டினா நமக்கும் சேஃப், வண்டிக்கும் சேஃப். இப்போ வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த அடியும் இல்லை டாப் இருந்ததுனால.